நன்மையை வைத்திருக்காங்க. சும்மா உற்சாகப்படுத்தல, சும்மா உங்களை எந்தோ பண்ணல. தேவ வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமா பாஸ்டர் கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் நம்புறேன் பாஸ்டர் என்று நீங்கள் வாயில அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் அதை அப்படியே உங்களுக்கு செய்து கொடுப்பார், செய்து முடிப்பார். அவர் அவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிற தேவனுங்க. ரெபா சந்தா ரியாந்தாராப்பா. அப்படியே 2 நிமிஷம் ஒரு அந்நிய பாஷையில பேசுங்களேன். ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறேன், என் கணவனை ஒப்பு கொடுக்குறேன், ஸ்தோத்திரம், என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் நாங்க எல்லாரும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நாங்க எல்லாருமே நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவர், நல்ல ஒரு சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு விசாலமான வாசல்களை கர்த்தர் எங்களுக்கு நீங்க திறந்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்களேன். வாயார பேசுங்களேன். என் கணவர் வீட்டை விட்டு போய்விட்ட 1 வாரம் வரவில்லை. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த அருமையான சகோதரியுடைய கணவன் வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ரெபசந்து ரியக்காதரா, கலங்காதே, திகையாதே, நான் சீக்கிரத்தில் நன்மை செய்வேன், சீக்கிரத்தில் அருமையான சகோதரன் வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்வேன், அவர் இருதயத்துல பேசுவேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் நாங்கள் வீடு கட்ட, இன்னைக்கு நான் வீடு கட்டுவதற்காகவே ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தர் கொடுத்ததினால் இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வீட்டை வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலரெல்லாம் நல்ல விசாலமான ஒரு ஒரு வீட்டை கட்டவும் வீட்டை வாங்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறதை என்னால் உணர முடிகிறது. பிரதர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ், ஜேஎம்ஜே ஆட்டோ ஏஜென்சிஸ். கண்டிப்பா பிரதர், உங்களுடைய பிசினஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். அது ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க தொழில ஒரு நல்ல விருத்தியை, நல்ல ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என் மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ஜெபம் பண்ணுவதற்காக என்னை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்லாது, நான் விடுதலை வேணும் பாஸ்டர் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, திருச்சி வெள்ளக்கோயில் பகுதியில சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க நேர்ல வந்து உங்கள் விடுதலைகளை பெற்று செல்லலாம். அது மட்டுமல்லாது, மொபைல் இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, நான் ஊழியத்துக்கு ஆண்டவனை ஏவுகிறார், காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன் என்று வாஞ்சை உள்ளவர்கள் மேல குறிப்பிட்டிருக்கிற ஜிபே நம்பரை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் நீங்க உங்களுடைய காணிக்கைகளை தாராளமாய் சந்தோஷமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சுரேஷ்குமார், ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். கண்டிப்பா சுரேஷ்குமார் தான் இன்னைக்கு நிறைய தான் உங்களோட மெசேஜ் தான் இருக்குது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை அண்ட் மை பிரதர். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். அது மட்டுமல்லாது, பிராங்க்லின் கடன் பிரச்சனைகள் தீர கண்டிப்பாய் சிஸ்டர் உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், நம்ம நாளைக்கு கடன் பிரச்சனைக்காக ஜெபிப்போம். காலையிலும் மாலையிலும் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். கடன் பிரச்சனைகள் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்டிப்பாக கடன் சுமைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் வேதம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அருமையான அப்பா தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்பா, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அப்பா திக்கற்றவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு அவர் பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்க மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிராங்க்லினுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கடன் பாரங்கள் மாறட்டும், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நீர் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பில்லி சுனேம் இஸ் கெப்ட் ஃபார் மை சன் அண்ட் ஃபேமிலி. நீங்க மொபைல்ல தொடர்பு கொள்ளுங்க சிஸ்டர். உங்களுக்காக ஜெபித்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறேன். நேரில் வர முடிஞ்சா நேரில் வாங்க, இல்லை என்ன உங்க இடத்துக்கு கூப்பிட முடியும்னா நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பாக தேவன் உங்க வாழ்க்கையில இருக்க போராட்டங்களை கண்டிப்பாக மாற்றுவார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.